இன்னைக்கு வாசித்து கேட்ட அதே வசனத்தை தான் இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். 6ஆம் வசனம். அதைத்தான் நாம் 3 வசனத்தை நாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம் அல்லவா? 6ஆம் வசனத்தில் தான் அதிலே முக்கிய பொருள் இருக்கிறது. நேற்று நாளிலே பார்த்தது செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதிருங்கள். இன்றைக்கு அதே வசனத்தில் இருந்து 6ஆம் வசனத்தில் இருந்து ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பாராட்டாதிருங்கள். நேற்று நாளிலே நம்பிக்கையை உங்கள் செல்வத்தின் மேல் வைக்காதிருங்கள் என்று பார்த்தோம். இன்றைய நாளிலே ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பாராட்டாதிருங்கள். எனக்கு இவ்வளவு இடம் இருக்கிறது, இத்தனை வீடு இருக்கிறது, இத்தனை கார் இருக்கிறது, இத்தனை தோட்டம் இருக்கிறது, இத்தனை ஏக்கர் நிலம் இருக்கிறது என்று சொல்லி உன்னுடைய உடைமைகளை குறித்து, உன்னுடைய செல்வத்தை குறித்து, உன்னுடைய நிலங்களை குறித்து, நீ சமுதரித்து வைத்த உலக ஆஸ்திகளை குறித்து நீ பெருமை பாராட்டாதே. வரும்போதும் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. எப்படி இந்த மண்ணிற்கு வந்தோமோ அப்படியேதான் இந்த மண்ணிற்கு திரும்ப போக போகிறோம். ஒருவன் லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்து, நான் இன்னும் எனக்கு பிறகு என் சந்ததிகளிடம் புசித்து குடித்து நாங்கள் ஆசீர்வாதமாயிருப்போம் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டானாம். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டாராம், மகனே, இன்றைக்கு ராத்திரி நீ எடுத்துக் கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்த இந்த சொத்துக்கள் எல்லாம் யாருடையதாகும் என்று சொல்லி கேட்டார். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் நாங்கள் இன்ன பட்டணத்துக்கு போய் தங்கினால் இன்ன வியாபாரம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறவர்களே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகைக்கு சமானமாய் இருக்கிறது. எனவே நாங்கள் உயிரோடு இருந்தால் தேவனுக்கு சித்தம் இருந்தால் அவருக்கு சித்தமானதை செய்வோம் என்று சொல்லுங்கள், அப்போது நீங்கள் மேன்மையை காண்பீர்கள். எனவே ஐஸ்வர்யத்தின் மேலோ, பணத்தின் மேலோ, பொருளின் மேலோ, உலக ஆஸ்தியின் மேலோ நம்பிக்கை வைக்காமலும், அதை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டாமலும், நாம் இழந்து போன அந்த ரட்சிப்பை மீண்டும் பெற்று புத்துயிர் பெற்று ஜீவ சாட்சியாய் விளங்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். பரலோக பிதாவை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறதப்பா. செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும், ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாமலும், ஆண்டவரே, உலகத்து காரியங்களிலே சிந்த வைக்காதபடிக்கு உண்மையை கண்முன்பாய் வைத்து வாழ்கிறவர்களாய் நாங்கள் இன்னும் காணப்பட வேண்டுமே. கிருபை செய்யும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.